வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ரொம்ப சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல வணக்கி இறக்க வேண்டியதெல்லாம் வணக்கிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுட்டேன். இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். என்னோடது பச்சை நிலக்கடலை தான், அதனால் முன்னாடியே போட்டு நான் வறுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் போட்டு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்படி வறுக்க வேண்டியதில்லை. இப்போ நிலக்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுறேன். சும்மா ஒரு வணக்கு மட்டும் வணக்கலாம். சீரகம் போட்டோன்னே இந்த வடசட்டியோட சூட்டுக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வருது. இதில் 1/4 முடிக்கு தேங்காயை திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப போட வேண்டியது இல்லைங்க. ஒரு 1/4 முடி தேங்காயை திருவினது போட்டால் போதும். தேங்காயை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வணக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் மையாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஊற்றுற எண்ணெய் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னா இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 6 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா கழுவிட்டு இப்படி சென்டரில் நாளாக அப்படியே கீத்து மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி கோம்போடையே போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்ததுக்கப்புறம் குழஞ்சி போகாமல் இருக்கும் கோம்போட போட்டுட்டோம்னா. இங்கே எண்ணெயெல்லாம் சூடாயிருச்சு. இந்த கத்திரிக்காய் இதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காயெல்லாம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சுங்க. இப்படி தோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிருச்சு. இந்த கத்திரிக்காயெல்லாம் எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். ஏன்னா நம்ம இதில் கத்திரிக்காயெல்லாம் வணக்கி இருக்கும் இல்லைங்களா, அதோட ஃப்ளேவர் இதுலேயே இருக்கும். இதில் ஒரு 10 வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெயில் போட்டுடலாம். புளி உடம்புக்கு ஹீட்டுங்க. அப்போ நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டோம்னா அந்த ஹீட்டை இந்த வெந்தயம் கண்ட்ரோல் பண்ணிக்கும். அதனால் எப்பவுமே புளிக்குழம்பு நீங்கள் வைக்கும்போது ஒரு 5-6 வெந்தயத்தை முதல்ல எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 8 பல்லுக்கு சின்ன சின்னதாக பூண்டு தொளிச்சு வச்சுருக்கிறேன். இது உள்ளே போட்டுடலாம். பூண்டு கொஞ்சம் வணங்கிட்டுங்க. ஒரு 8 சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தங்காட்டி நான் கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 அரிஞ்சு போட்டுருங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிருச்சுங்க. ஒரு 10 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை உள்ளே போட்டுக்கலாம். ஒரே ஒரு வரமிளகு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் கிள்ளி உள்ளே போட்டுறேன். இதில் சின்னதாக ஒரு தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். இதையும் உள்ளே போட்டுடலாம். எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வணங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிடுச்சுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேங்க. அவியவி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு மிளகா போட்டிருக்கிறோம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். சும்மா இந்த பொடியை போட்டு ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுறலாம். நம்ம முதல்ல வணக்கி அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா தேங்காயுமே, இதை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாங்க. இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கிறேங்க. இந்த புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம இந்த மசாலாக்குள்ளேயே ஊற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இலக்கமாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, போட்டுக்கலாங்க. இப்போ இந்த குழம்பை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டுங்க. இப்போ 5 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா சுற்றி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிருச்சு. நம்ம அரைச்சி ஊற்றின நிலக்கடலை தேங்காயோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. நம்ம எண்ணெயில் வணக்கி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய், அதெல்லாம் இப்போது இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா வேகட்டும். ஏன்னா இந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவர் இந்த குழம்போட சேரணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கத்திரிக்காய் அந்த குழம்போட சேர்ந்து வேகட்டும். சும்மா ஒரு லைட்டாக ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுடலாம். இதை மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாங்க.
அடுப்பு வந்து ரொம்ப கம்மியாக சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் இது வந்து நல்லா சுண்டி நல்லா வேகும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் வந்துச்சுன்னா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் வெறும் அப்பளத்தை மட்டும் பொரிச்சிட்டு சைடிஷை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நம்ம நிலக்கடலையெல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.